யோசேப்பின் அதிகாரம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 41:44. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை பற்றி சொல்றாரு, யோசேப்பின் அதிகாரத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாராம். நிறைய நேரங்கள்ல குழியில தள்ளப்பட்டிருப்போம், நிறைய நேரங்களில் விற்கப்பட்டிருப்போம், நிறைய நேரத்தில் குடும்பத்தால் பகைக்கப்பட்டிருப்போம், நிறைய நேரங்களில் நன்மை செய்ய போய் மாட்டிக்கிடுவோம். நிறைய சூழ்நிலைகளை தாண்டி இந்த 2024 இந்த 9 மாதம் தாண்டி இந்த 10வது மாதத்தில் நம்ம படாத வேதனைகளே கிடையாது. எல்லாமே நன்மை செஞ்சு நம்ம பட்ட பாடுகள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த இடத்துல நன்மை செஞ்சியோ, உங்க வீடா இருக்கலாம், உங்க வேலையா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், உங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கலாம், கணவருடைய வாழ்க்கையில இருக்கலாம், மனைவியுடைய வாழ்க்கையில இருக்கலாம், எங்கெல்லாம் நீங்க நன்மை செஞ்சீங்களோ அத்தனை நன்மைகளுக்கும் கர்த்தர் ஒரு அதிகாரத்தை, யோசேப்புக்கு எப்படி கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுத்தாரோ, ஒரு மகிமையின் நன்மையின் அதிகாரத்தை கொடுத்தாரோ, அதே அதிகாரத்தை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு, மகளே உனக்கு, மகனே உனக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நீ இருக்கிற இடத்துல உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.